செய்திக்கு நாள் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிங்களேன். என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அப்படியே கண்களை மூடுவோமா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆண்டவர் இந்த மாசத்துல அவருடைய முகத்தை நம்மேல பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டிடுகிற ஆண்டவராக இருக்கிறதுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை ஆராதனையில உங்க நாமம் மகிமைப்பட, உங்க ராஜ்யம் கட்டப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க, எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இந்த கரண்டின் காரியங்கள் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுங்க, சபையை பொறுப்பெடுங்க, எங்களை பொறுப்பெடுங்க, உங்களுடைய வார்த்தையை பொறுப்பெடுங்க, என்ன பொறுப்பெடுங்க. என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்க நாளுகை செய்யுங்க, பொறுப்பெடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் அன்பு நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கார்வோம் முடிந்தோடனே நமக்கு திருவிருந்து இருக்கிறது, அதற்காக ஆயத்தமாங்க. இன்னைக்கு நமக்கு பெந்தகோஸ்தே நாள். என்ன நாளுங்க? பெந்தகோஸ்தே அப்படின்னு ஒரு நாளை இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபையெல்லாம் இதை கொண்டாடுகிறோம். ஏன் இதை கொண்டாடுறோம், ஏன் இதை அனுசரிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பெரிய சரித்திரம் இருக்குது. இன்னைக்கு பெந்தகோஸ்தே என்று சொன்னால் 50வது நாள். எத்தனாவது நாள்? 50 நாள். இந்த 50 எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த 50 என்பது எதை குறிக்குதுங்க? பெந்தகோஸ்தே என்றால் 50, 50 என்றால் பெந்தகோஸ்தே அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் 50வது நாள். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த நாள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி. நீங்க எண்ணி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 11, அப்புறம் இதுல ஒரு 31. அப்ப எவ்வளவு? 11, 31, 40 எவ்வளோங்க? 42. இதுல ஒரு 8. சரியா வந்துச்சா? 50வது நாள். நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பெந்தகோஸ்தே நாளுடைய அர்த்தம் என்னன்னா 50வது நாள். என்ன நாளுன்னா இயேசு கிறிஸ்து பரமேறி போன 10வது நாளும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40லிருந்து 50வது நாளும் சேர்த்து இந்த நாளை பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள் தான் மேல் வீட்டறையில ஜனங்கள், சீசர்கள், இயேசுவை அறிந்த ஒரு கூட்டம், இயேசுவால நன்மை பெற்ற கூட்டம், ஒரு பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான ஜனங்கள். ஆனா அதுல இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் 120 பேர். இந்த 120 பேர் மாத்திரம் ஒரு மேல் வீட்டறையில கூடி தேவனை கேட்கிறாங்க. இந்த 40ஆம் நாள் பரமேறும் போது ஆண்டவர் சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புகிறேன், என்னிடத்துல காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 10 நாளும் இவர்கள் மேல் வீட்டறையில காத்து இருக்கிறாங்க. இந்த 10வது நாள் தேவ அபிஷேகம் இறங்குகிறது. இந்த மேல் வீட்டறையில தேவனுடைய அபிஷேகம் இறங்குறதுனால அன்னைக்கு தேற்றவாளன் அன்றையிலிருந்து பொறுப்பெடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த நாள் தான் இந்த 50வது நாள். அப்போ அந்த நாள்ல பேதுரு எழுமி நிற்கிறான். அபிஷேகம் கிடைத்த உடனே எழுமி நின்று பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். என்ன பிரசங்கம்னா, நீங்கள் அடிக்கப்பட்டு உங்களால கொலை செய்யப்பட்டு அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் அத்தனை பேரும் சாட்சிகள் என்று சொல்லி அவன் எழுமி நிற்கிறான். அதுக்கு முன்பாகவே ஒரு கூட்டம் கூடுகிறது. அந்த சபை, அந்த மேல் வீட்டறை, எந்த மேல் வீடு என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாய் ராபோஜனம் கொடுத்த அந்த மேல் வீடு. அந்த மேல் வீடு யாருக்கு சொந்தமானதில்லை, அந்த தேசத்துல அந்த இருக்கிற ஒரு மூப்பருடையது. அந்த வீட்டுல தான் ஆண்டவர் அந்த ராபோஜனத்தை கொண்டாடுகிறார். ராபோஜனம் வேறு, திருவிருந்து வேறு. நீங்க ராபோஜனத்துக்கும் திருவிருந்துக்கும் அங்க வித்தியாசம் இருக்கு. ராபோஜனம் என்று சொன்னால் இரவு சாப்பாடு, இரவு ஆகாரம். ஆண்டவருக்கு தெரியும், இனி ஒரு சில மணி நேரங்கள்ல என்னை பிடிக்க போறாங்க,
நான் என்னை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க போறான், நான் அடிக்கப்பட போகிறேன், நான் மீண்டுமாய் சாக போகிறேன், மீண்டுமாய் உயிர்த்தெழுக போகிறேன் என்று சொல்லி அவருக்கு தெரிந்ததுனால சீசர்களை கூப்பிட்டு வைத்து ஒரு அறையில வைத்து அந்த மேல் வீட்டறை ஆயத்தம் பண்ணி அந்த மேல் வீட்டறையில சுத்தப்படுத்தி எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தத்துக்கும் அதே நேரத்தில் எல்லாரும் ஒரு மனமா இருக்க வேண்டும், ஒரு ஐக்கியமா இருக்கணும், ஜாதி மதம் அல்ல, ஏழை பணக்காட்ட பாகுபாடு இல்லாம எல்லாருடைய கால்களை கழுவி அங்கே ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி ராபோஜனம் கொடுத்தார். அன்னைக்கும் கொடுக்கப்பட்டது, திராட்சரசம் கொடுக்கப்பட்டது, அன்னைக்கும் அப்பம் கொடுக்கப்பட்டது. அந்த அப்பம் வேறு, இந்த அப்பம் வேறு. அந்த திராட்சரசம் வேறு, இன்னைக்கு கொண்டாடுகிற, இன்னைக்கு அனுசரிக்கிற திராட்சரசம் வேறு. அல்லேலூயா. அன்னைக்கு ஜனங்களை உற்சாகப்படுத்த, அந்த இருக்கிற சீசர்களை பரிசுத்தப்படுத்த, ஒருத்தர் ஏன்னா அவருக்கு பின்பாக நான் பெரியவன் நீ பெரியவன் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கால்களை கழுவி நான் அவர்களுக்கு திருவிருந்தை கொடுத்தார். அது நம்ம திருவிருந்துக்கு கால்களை கழுவி கொடுக்கிற அர்த்தம் இல்லை. அதனாலதான் நாம கால்களை கழுவி திருவிருந்து என்ன செய்யறதில்ல, கொடுக்கிறது இல்லை. அது வேறு, இது வேறு. அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ரெண்டாவது, அவர் அந்த மேல் வீட்டறையில் இருந்த இடத்தை பார்த்துட்டோம். அவர் அங்கே தரிசனமான நாள். அந்த தரிசனமான போது பேதுரு எழும்பி நின்று சத்தியத்தை சொல்லும் பொழுது அங்க இருக்கிற, அதுக்கு முன்பாக நடந்த சம்பவம் என்னன்னா, அபிஷேகத்துல நிரம்புறாங்க, எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசுறாங்க. இப்ப நீங்களும் நானும் அபிஷேகத்துல நிரம்பும்போது ஒரே பாஷையை பேசுறது இல்லை, ஆளாளுக்கு ஒரு பாஷையை பேசுகிறோம். அப்படி பேசும்போது அந்த ஊர்ல ஒரு பண்டிகை நாள், ஒரு பஸ்கா நாள். அந்த நாள் எல்லா ஜனங்களும் பண்டிகைக்கு வந்தவங்க தான். அந்த இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது அந்த தேசத்தில் ஒரு பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்ட நாள். அதுக்கு பின்பாக ஜனங்கள் அநேகர் அந்த இடத்துல இருந்தாங்க, பல ஜாதி ஆட்கள். அப்ப இவங்க பேசுகிற சத்தத்தை கேட்டு, இவர்கள் பேசுகிற பாஷையை கேட்டு அந்த மேல் வீட்டாரை சுற்றி ஒரு கூட்டம் நிற்கிறது. எங்க பாஷையில பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது, 120 பேருக்கு தெரியாது. வெளியிருந்த ஜனங்கள் அந்த பாஷையை கேட்டது, எங்க பாஷையாச்சே, இவங்களுக்கு எப்படி தெரியும், இவங்க எல்லாம் கலிலேயனாச்சே, இவங்க கற்காதவங்களாச்சே, படிக்காதவங்களாச்சே, இவங்களுக்கு எப்படி இந்த பாஷை தெரியும் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்கும் போதுதான் பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்ணுகிறான். பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் மனசு குத்தப்பட்டு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு போதுதான் பேதுரு சொல்றா, நீங்க ரட்சிக்கப்படணும், நானும் இருக்கணும். அப்ப அநேகர் அந்த நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேரு? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதான் அந்த 50வது நாள். அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு சபை உருவானது. 3120 பேர் கொண்ட ஒரு திருச்சபை அங்கே ஆரம்பமானது. அதுதான் அந்த 50வது நாள். அதுதான் அந்த பெந்தகோஸ்தே நாள். அன்னைக்கு பெந்தகோஸ்தே சபை தான் முதல் சபை. இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்ஐயோ இன்னைக்கு இருக்கிற ஆர்சியோ முதல் சபை கிடையாது. ஏன் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த 50வது நாள்ல அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு சபை உருவாகிறது. அந்த சபையுடைய போதகர் போப்பல்ல, திரும்ப சொல்ல, முதல் பேதுரு அல்ல, முதல் போதகர் பேதுரு. அநேகர் சொல்லுவாங்க முதல் போப்பை யார் தான்? பேதுரு இல்ல. போப்பு வேற, போப்பெல்லாம் பல, அதுக்கு பின்பாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக தான் ரோமன் கேத்தலிக் என்றுதானே ஒரு சபை உருவானது. அதற்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கார்டினல் தான் போப்பாய் முதலாய் வந்தார். அவருடைய பெயர் கூட இருக்கிறது சரித்திரத்தில். அல்லேலூயா. அதுக்கும் இதுக்கும் நம்ம முடிச்சு போடுங்க. முதல் உருவான சபை பெந்தகோஸ்தே சபை. இந்த 50வது நாளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால, பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து பேதுரு எழும்பி ஜெபிக்கும் பொழுது, பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3120 பேர் கொண்ட ஒரு திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாள் தான் பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே சபை உருவானது. ஆவிக்குரிய சபை. பெந்தகோஸ்தே என்று சொன்னால் ஆவிக்குரிய சபை. தப்பா நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு பெந்தகோஸ்து கேவலப்படுத்துறாங்க. இந்த பெந்தகோஸ்தே என்று சொன்னால் ஆவிக்குரிய சபை என்று அர்த்தம். அநேகர் சொல்றாங்க இங்கிருந்து வந்துட்டாங்க, அங்கிருந்து பிரிஞ்சுட்டாங்க, இங்கிருந்து போயிட்டாங்க. இல்ல, நாம தான் முதல் சபை. பெந்தகோஸ்தே சபை தான் முதல் சபை. நம்ம தான் ஆவிக்குரிய ஜனங்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆவிக்குரிய சபையில நீங்கள் நானும் அங்கத்தினர்களா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மகிமை. அல்லேலூயா. அங்கிருந்து வந்தாலும் வரணும், ஆர்சியில் இருந்தாலும் இங்கதான் வரணும், சிஎஸ் இருந்தாலும் இங்கதான். ஏன்னா இதுதான் முதல் சபை, இதுதான் முதல் பெந்தகோஸ்தே சபை. அன்னைக்கு ஆரம்பிட்டு அதுக்கு பின்பாக 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு பல ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபை இல்லை. வீடுகளிலும் தெருக்களிலும் சுவிசேஷங்கள் நடந்தது. வீடுகள் தோறும் தேவனை ஆராதித்தாங்க. அந்த காலங்கள் தான் சபைகள் பெருகின காலம். பெந்தகோஸ்தே சபை தான் பெருகின காலம்.
அதுக்கு பின்பாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாய் ஒரு சில சபைகள், ஒரு சில பிரிவினைகள் வந்தது. அதை இப்ப சொல்ல முடியல, இன்னொரு அதுக்கு அதை சொல்றேன். இந்த பெந்தகோஸ்தே என்று சொன்னால் என்ன அப்படின்னு நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும் தான் இதை சொல்றோம். இந்த நாள் ஒரு பெந்தகோஸ்தே நாள். இது தேவ சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள், தேவ சங்க சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள், ஆவிக்குரிய சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் இந்த நாள் தான். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மை இந்த சபைக்குள்ள வைத்திருக்கிறது பெரிய கிருபை. அதனால்தான் சொல்றேன், இதுதான் முதல் சபை, பெந்தகோஸ்தே சபை தான். அந்த 50வது நாள்ல ஆரம்பிக்கப்பட்டு முதல் பாஸ்டரா பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். அதற்கு அடுத்ததான் எல்லாரும் எழும்பி நின்று ஒவ்வொரு ஏரியாக்களை கடந்து போனாங்க. எல்லாம் போதகர்களாய் மாறினாங்க, சுவிசேஷர்களாய் மாறினாங்க. அந்த நேரத்துல தான் தமிழ்நாட்டுக்கு சொல்லி ஒரு சீடன் வந்தது. அந்த நேரத்துல தான். அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த சீடனுடைய காரியங்கள், அந்த சரீரம் அந்த சின்ன மலையில வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கும் போனா பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது, வரலாறு இருக்குது. அதனாலதான் இந்த பெந்தகோஸ்தே நாளை நாம் கொண்டாடுகிறோம். அதனாலதான் இன்னைக்கும் திருவிருந்து கொடுத்து இன்னைக்கு ஒரு உற்சாகத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாளை நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இதை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இடத்துல சொல்லலாம், கேட்கலாம். நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ நம்ம செய்திக்கு நேரம் போக போறோம். கர்த்தர் சொல்ற அவருடைய முக பிரசன்னத்தை, அவருடைய முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். வேதம் என்ன சொல்றது? வசனம் என்ன சொல்றது? அவர் வாசிங்களா அந்த வசனத்தை. முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி அவருடைய முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணி, அவருடைய முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணி நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு உலகத்தில் ஒரு சமாதானம் வேணும்னா கூட அவருடைய முக பிரசன்னம், அவர் நம்மை பார்க்கணும். அவர் நம்ம பார்த்தாதான் அந்த சமாதானத்தை கட்டளிட முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த முகம் என்பது போன வாரம் பார்த்தோம், அது சூரியனை போல பிரகாசிக்கிற முகம். சூரியனை போல பிரகாசிக்கிற முகம். அது எந்த மாசும் இல்லை, எந்த மாசு அதுல இல்லை. அதனால்தான் வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகல. இப்ப போன வாரம் நம்ம பார்த்தோம், அவரை நோக்கி பார்த்தா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். மனுஷனை நோக்கி பார்த்தா வெட்கப்படுவோம். மனுஷனை நோக்கி பார்த்தா வெட்கப்படுவோம். வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கிறது, வியாஜ்யத்துல தரித்திரனை தரித்திர முகத்துல முடிக்காத. படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? படிச்சதில்லை, பைபிள்ல தான் இருக்கு. வியாஜியத்துல தரித்திரன முகத்தில் என்ன செய்யாத, முழிக்காத. நம்ம யாருடைய முகத்தை பார்க்கணுமா? தேவ முகத்தை பார்க்கணுமா? இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச சொல்றவங்களுக்கு அடுத்த வாரம் 100 ரூபாய் பரிசு தரேன். இப்ப கண்டுபிடிச்சாலும் தர. நெட்ல போடக்கூடாது, பைபிளை திருப்பி பார்க்கணும். எல்லாம் தான் எடுக்கலாம், ஐயா கூட எடுக்கலாம். அவருக்கு நெட்ல பழக்கம் இல்லைன்னு அவரு கூட எடுக்கலாம். அப்படிதானே ஐயா? சின்ன பொண்ணு தான் வச்சிருக்காரு, ஆனா அவர் கூட எடுக்கலாம். நெட்ல எல்லாம் பார்க்கணும், பைபிளை படிச்சு பார்க்கணும். வியாஜியத்துல தரித்திர முகத்துல என்ன செய்யாத, முழிக்காத. நம்ம நிறைய நேரத்தில் இதுல கொஞ்சம் ஞானமா தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன்ல. காலையில் எழும்பி யார் முகத்தையும் பார்க்கறது இல்லை. சரி, நல்லதுதான். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய முகம் நம்மேல பிரசன்னமானா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவருடைய முகம் நம்மளை பார்த்துட்டா, அவருடைய முக பிரசன்னம் நம்மளை பார்த்துட்டா, அவருடைய முக மகிமை நம்மளை பார்த்துட்டா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? அதான் இன்னைக்கு உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 வாசிச்சுட்டு வாங்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 111ஆம் பக்கத்துல 111. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால்
ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். போதும். இன்னைக்கு இது நமக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். நீ காது கூட சண்டே கிளாஸ் பசங்க இந்த பாட்டு பாடினாங்க. சகை ஆயக்காரன் மிகவும் குள்ளமானவன், ஒரு நாள் மரத்தில் ஏறினான். நல்ல ஒரு பாட்டுக்கால பாடினாங்க. இன்னைக்கு நம்ம இந்த சகையை குறித்து தான் பார்க்க போறோம். இந்த சகையை குறித்து பல காரியங்களை பல பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அப்படிதான் சொல்றாங்க. நிறைய பேர் சொன்னாங்க அவன் ஒரு ஆயக்கார, வரி வசூலிக்கிறவன். அவன் வரி வசூலிக்கிறதுனால அநேகர் கோபமா இருந்தாங்க அப்படின்னு நல்லா சொல்றோம். ஆனா உண்மையான ஆயக்காரனா அவன் ஆயக்காரனா அப்படின்னா அவன் ஆயக்காரன், அவன் வரி வசூலிக்கிறவன் அல்ல, வரி வசூலிக்கிறவனுக்கு தலைவனா இருக்கலாம். அவன் யாரவன்? அங்க வேதம் அழகா சொல்லுது, ஆயக்காரருக்கு தலைவன். ஆயக்காரன் என்று சொன்னா வரி வசூலிக்கிறவன், வரி வசூலிக்கிறவன். இவன் அவங்களுக்கு தலைவன். அந்த தேசத்துல ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். ரெண்டாவது ஒரு பெரிய ஐஸ்வர்யவானவன், பெரிய பணக்காரன். இப்ப இது அரசாங்கத்துடைய சொத்து, அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்கிற ஒரு மனுஷன். அவன் எல்லாத்திட்டையும் ரெண்டத்தனைய வாங்கினா, நாலத்தனைய வாங்கினா அப்படின்னால எங்கேயுமே சொல்லப்படல. ஆனா இன்னைக்கு நிறைய பிரசங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அவன் நிறைய வசூல் பண்ணிட்டான், நிறைய பேர்ட்ட லஞ்சம் வாங்கிட்டான், அதனால ஜனங்களுக்கு அவன் மேல கோபம் இருந்துச்சு, அதனால அவன் அந்த கூட்டத்துக்குள்ள போக முடியல அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களை சொல்றோம். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. நமக்கு என்ன செய்யாது தெரியாது. நம்ம தெரியாம எதையும் சொல்லக்கூடும். வர வர வேதங்களை வாசிக்கும் போதுதான் நிறைய காரியங்களை கற்றுக்கிறோம். நான் கூட ஆரம்பத்துல அவனை பத்தி அப்படிதான் நினைச்சோம். ஆனா தெளிவா உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஆயக்காரனுக்கு தலைவன். அவன் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவனுக்கு கீழே வரி வசூலிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவங்க தான் போய் வரி வசூலிச்சிருக்காங்க. அதனால ஜனங்களுடைய கோபம் எங்கேயுமே சகை மேல இருந்ததா காணும். ரெண்டாவது அவன் ஒரு குள்ளன் என்றப்படுகிறது. அவன் பணக்காரன், அவன் மிகவும் குள்ளனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொன்னு அவன் சொல்றான், என் ஆஸ்திகளில நான் யாரிடத்திலையாவது அநியாயமாய், நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அப்ப அதுலயும் அவன் வாங்கினான்னு சொல்லி எங்கேயும் ப்ரூஃப் இல்லை. எங்கேயும் இல்லை, ப்ரூஃப் இல்லை. நிறைய காரியத்துல நம்ம அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா வர வர நம்ம சத்தியத்துல கொஞ்சம் வளரணும் அப்படின்னுக்காதான் இதை சொல்றோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சகையும் இவனுடைய எண்ணம் என்ன, இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு எரிகோவுக்கு வருகிறார் என்று சொல்லி அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகிறார். அந்த வழியா, அந்த எரிகோ வழியா அவர் நடந்து போகிறார். அப்போ எல்லாரும் இயேசுவை பார்க்க ஒரு கூட்டம் ஓடுகிறது. ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், தண்ணீரை திராட்சரசமாய் மாட்டுகிறார், குருடனை பார்வையிட செய்கிறார், முடவனை நடக்க பண்ணுகிறார், குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுகிறார். அவர் ஒரு வித்தியாசமான ஆண்டவராக இருக்கிறார். அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருந்தது. சகைக்கும் ஒரு ஆசை இருந்தது. அப்ப அங்க அவரை பார்க்க வகை தேடுறான். எப்படியாச்சும் இயேசுவை போய் பார்த்துடணும், எப்படியாச்சும் ஓடி போய், அவனுடைய எண்ணம் எல்லாம் மரத்துல ஏற எண்ணம் இல்ல. அவனுடைய எண்ணம் எல்லாம் முதல்ல எப்படியாச்சும் இயேசுவை என்ன செய்யணும், பார்க்கணும். ஆனா அதுக்கு வழி இல்லை. அதனால அவன் என்ன செய்யறான்னா, அவர் போகும் வழியில அவர் இந்த வழிதான் வர்றாருன்னா முன்னாக ஓடிட்டான். முன்னாக ஓடி போய் அவரை பார்க்கும்படிக்கு அவர் எப்படியாச்சும் பார்த்துடணும்னு சொல்லி காட்டத்தி மரத்துல ஏறுறான். காட்டத்தி மரத்துல மிகுந்த செடிகள், தலைகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா எரிகோல நிறைய மரங்கள் இருக்குமா. அப்போ அங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, அநேக கல்லர்கள் இந்த எரிகோல இந்த அத்தி மரத்துடைய மரத்துல ஒளிஞ்சிருந்து அந்த வழியை வியாபாரம் முடித்து வருகிற ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுத்து அவனை அடித்து அவங்களுடைய பணத்தை பிடுங்கிற ஒரு காரியம் எல்லாம் அங்க நடந்து வந்திருக்கிறது. அது குறித்து நம்ம வேதாகமத்திலே கூட பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா இங்கே நடந்தபோது இவன் ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி போய் இயேசு அந்த இடத்துல வரும்போது பாருங்க, அண்ணாந்து பார்க்கணும். காட்டத்தி மரம் ஒருவேளை இவனுடைய ஹைட்டுக்கு இருந்திருக்கும் போல. அங்கே பார்க்கும்போது இயேசுவை எப்படி பார்க்கிறான், மரத்திலிருந்து எப்படிதான் பார்க்கணுங்க,
குனிந்து பார்க்கணும். ஆனா இவன் அண்ணாந்து பார்த்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அங்கே அண்ணாந்து பார்த்து அவன் குள்ளனானபடினால் காட்டத்து மரத்தில் அவன் ஏறான். அப்ப ஏறும் போது அந்த வழியா இயேசு வருகிறார். இயேசு வரும்போதுதான் அவர் அண்ணாந்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்து இவனை பார்த்து சொல்ல, சகைவே நீ இறங்கி வா, உன் வீட்டுல என்ன செய்யணும், தங்க சீக்கிரமா இறங்கி வாட்டார். நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன செய்யணும், தங்கணும். இன்னைக்கு நாம பார்க்கிற செய்தி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய முகம் இந்த சகைவை நோக்கி பார்க்கிறது. சகைவை நோக்கி பார்த்துச்சு. எத்தனையோ பேர் இந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கலாம். எத்தனையோ பேர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்றதான வாஞ்சியோடு ஒருவேளை ஏறி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாம பார்க்கிற இந்த சகையும் அவனுடைய பிரயாசம், அவனுடைய வாஞ்ச, அவனுடைய ஆசை, அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவன் நினைச்சிருந்தா இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கலாம், ஆட்களை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவன் செய்யவே இல்லை. அவன் ஓடி போய் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற மரத்துல ஏறான். ஆண்டுடைய முகம் சகைவை பார்க்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சகைவை ஆண்டவர் பார்த்த உடனே அவருடைய முக பிரசன்னம், அந்த சகையுடைய முக பிரசன்னம் மாறுகிறதெல்லாம் இன்னைக்கு நீங்களும் நான் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சகையவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல என்ன செய்யணும், தங்கணும். அப்போ அந்த முக பிரசன்னம், தேவனுடைய முகம் நம்ம மேல பட்டுச்சுன்னா, நம்ம மேல பார்த்துச்சுன்னா, நம்ம வீட்டுல அவர் தங்குறார். நம்ம வீட்டுல அவர் என்ன செய்வாரு, தங்குவார். அப்ப அந்த முக பிரசன்னம் நம்ம மேல விழுவதற்கு சகையை போல ஓடி, சகையை போல தேடுவோம் என்று சொன்னா, நிச்சயமா அவருடைய முகம் நம்மை நோக்கி பார்க்கும். நம்ம என்ன செய்யும், நோக்கி பார்க்கும். இங்கே பார்க்கிறோம், அவருடைய முகம் பார்த்த உடனே சகை அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல சகையோட வீட்டுக்கு கடந்து போகிறான். சகையின் வீடு பரிசுத்தமான வீடு அல்ல, அவன் ஒரு பாவியான மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? ஏன் அப்படின்னா சீசர்கள் சொல்றாங்க, பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு, பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. 7 வசனம் சொல்றது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷத்துக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தாங்க. இப்ப சகை ஒரு பாவி, சகை ஒரு நல்லவன் அல்ல. பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. ஆனா அவன் எல்லாரும் தெரிந்த அளவுக்கு அவன் ஒரு பாவி, அவன் ஒரு பாவி. அப்போ இந்த பாவியோட வீட்டுக்கு கூட இயேசு கிறிஸ்து வருவாரா என்று சொன்னா, முதலாவது ஆண்டவருடைய முகம் சகையின் மேல பிரசன்னமானத காரணம். சகையின் மேல என்னாச்சு, பிரசன்னமாச்சு. இன்னைக்கு உங்க வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் கர்த்தர் தங்க வேண்டும் என்று சொன்னா, அவருடைய முகம் நம்ம மேல பிரசன்னமாகணும். நம்ம மேல என்ன ஆகணும்? எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ நம்ம வீட்டுல குடும்பங்கள்ல எத்தனை பேர் இருக்கலாம், சபையில எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா உங்க மேல ஏன் மேலையும் அவருடைய முகம், அவருடைய பார்வை பட்டுச்சுனா போதும், அந்த பிரசன்னம் நம்ம மேல மகிமையாய் கடந்து வரும். சகை வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. அவருடைய முகம் ஆண்டவருடைய முகம், ஆண்டவருடைய பார்வை சகையின் வீட்டுல சகையின் மேல பட்ட உடனே முதல்ல அவர் செய்த, வீட்டுக்குள்ள நான் வரப்பா, வீட்டுக்குள்ள நானே வர. நம்முடைய விருதியமாக வீட்டுக்குள்ள இயேசு வர வேண்டும் என்று சொன்னா, அவருடைய முகம் நம்மளை பார்க்கணும். அவருடைய முகம் யாரை பார்க்கணும்? நம்மளை பார்க்கணும். நம்ம முகம் ஒருவேளை இன்னைக்கு அசிங்கமா இருக்கலாம். நான் போன வரை சொன்னேன், யாருமே பார்க்காத அளவுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் முகத்தை பார்த்துட்டேன்னா அது பாவின்னு இல்ல, அது அக்கிரமக்காரன் என்று சொல்லி இல்ல, அநியாயக்காரன் என்று சொல்லி நான் நினைக்கிறது இல்ல, உன் வீட்டுக்குள்ள நான் வரேன். அதற்கு நம்ம ஆயத்தமாகணும். சகையை போல ஓடி போய் அவன் பார்க்க வகை தேடுகிறான், கிடைக்கல, பார்க்க முடியல. அதனால எட்டி பார்க்கிறான், எங்கேயுமே கிடைக்கல. அதனால ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடினான்.
உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மை பார்க்க ஆரம்பிச்சிருவார். சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ நேரத்துல தெரியறதில்ல, நேரத்துல தெரியறதில்ல. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி வகை தேடுகிற ஒரு கூட்டமாய் நீங்களும் நான் என்னைக்கு மாறுகிறோமோ அன்னைக்கு தேவ முகம், தேவனுடைய பார்வை நம்ம மேல பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய முகம் நம்மளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மனுஷனுடைய முகம் நம்மளை பார்த்து நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது என்னமோ சொல்லிட்டு போகட்டும், என்னமோ சொல்லிட்டு போகட்டும். ஆனா தேவன் நம்மை பார்க்கிற அளவுக்கு சகையு இறங்கி ஓடினானே, ஓடி போய் ஒரு ஆவல் இருந்ததே, அவனுக்குள்ள இருந்த அந்த பணத்தை பார்க்கல, அவன் அதிகாரத்தை பார்க்கல, தேவனை பார்க்க வேண்டும் என்று ஓடினான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய பெருமைகளோ நம்முடைய கீழ்ப்படியாத ஆவிகளோ இன்னைக்கு ஆண்டவரை பார்க்க முடியாம இருக்கிறது. நிறைய நேரத்துல ஜெபிக்கிறோம், நிறைய நேரத்துல அநேக காரியங்களை அநேகரை குற்றப்படுத்துகிறோம். நாம யார் என்பது நமக்கு தெரியறதில்லை. நம்ம ஜெபிக்கும் போது மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம், மற்றவர்களை குறித்து பேசுகிறோம். நான் யாரு, எனக்குள்ள என்ன இருக்கு, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய சூழ்நிலை என்ன. என்னைக்கு நம்ம அறிந்து தேவனுக்கு முன்பாக ஓடுகிறோமோ அன்னைக்கு தேவனுடைய முகம் நம்ம மேல பிரசன்னமாகும். நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம, ஒரு ஆயத்தம் இல்லாம அடுத்த ஜெபத்துக்கு போக வேண்டாம். அடுத்த ஜெபத்துக்கு போகாதீங்க. தனியா ஜெபம்னா சரி, குடும்பமா ஜெபம்னா சரி, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கட்டும். நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கட்டும். இவன் பாவியான மனுஷன் தான், ஆனா அவனை குறித்து வேதாகமம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடுகிறான். எப்படியாச்சும் பார்த்திரணும் ஐயா, என் ஆண்டவரை எதையாவது இடத்துல நான் பார்த்திட வேண்டும், என் இயேசுவை எதையாவது ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்து விட வேண்டும். மனுஷனை பார்த்துட்டோம், உலகத்தை பார்த்துட்டோம், சொத்தை பார்த்துட்டோம், சுகத்தை பார்த்துட்டோம், பணத்தை பார்த்துட்டோம், இயேசுவை பார்க்கலையே. அல்லேலூயா. நீங்களும் நான் இயேசுவை பார்க்கலாம் மாற வேண்டும் பெரியமானோல்ல. அதிகாலையில் இயேசுவை பார்க்கிற பிள்ளைகளாய் மாறணும். அவன் போகும் வழியில முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்துல ஏறுறான். எவ்வளவு பிரயாசம். காட்டத்தி மரத்து கிளை எப்படி இருக்குங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? உடைஞ்சிடும் சீக்கிரம். சீக்கிரத்துல கரெக்டா ஜாயிண்ட்ல உடையும். எங்க வீட்டுல ஒரு அத்தி மரம் வச்சிருந்தோம், நாங்க மந்தாடால இருக்கும்போது. நல்ல காய் வரும், நான் மரத்துல ஏறி பறிக்க முடியாது. எங்க பாட்டி தாத்தா சொல்லுவாங்க, மரத்துல மாத்திர ஏற, அது கீழே நின்று என்ன செய்ய, ஏன்னா மரத்துல என்ன செய்யல, உடைய ஸ்ட்ராங் இல்லாத ஒரு மரம். அந்த மரத்துல தன்னுடைய ஜீவனை பணைய வைத்து அந்த காட்டத்தி மரத்துல ஏறி நிற்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு இருந்த தாகம் பெரியது. இந்த வாழ்க்கையில எதையாவது செஞ்சாலும் நான் இயேசுவின் முகத்தை என்ன செய்யணும், பார்க்கணும். அந்த முகம் பிரச்சனை என் மேல பிரச்சனமாகணும். அவர் பார்த்தாருங்க. இவன் இதெல்லாம் செய்ததுனாலதான் ஒண்ணு இயேசு சொல்ற, சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன். இயேசுடைய பிளான் என்ன? இன்னைக்கு உங்களுடைய வீட்டுல, என்னுடைய வீட்டுல இயேசு தங்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் இயேசு தங்கணும்னு விரும்புறாரு. நம்முடைய வீடு ஆயத்தமா இருக்கிறதா? நம்முடைய இருதயமாக்கி அவருடைய வீடு ஆயத்தமா இருக்கிறதா? நம்முடைய வீட்டுக்குள்ள இயேசு வரணும். ஒரு கிருபை பாருங்க, இயேசு சகையோட முகத்தை பார்த்த உடனே அவரோட வீட்டுக்கு போறாரு. சகையோட வீட்டுக்கு போறாரு. ரெண்டாவது பாருங்க, அவரை சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனோம். அவரை சந்தோஷத்தோடு, அப்படியே குற்றமா இல்ல, இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ இவர் வந்துட்டாரே அப்படின்னு நல்லா இல்ல, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனான். இதை பார்க்கிற ஜனங்கள் தான் இவர் பாவியான மனுஷோட வீட்டுல தங்கப்படி போறாரு. நம்ம ஒருவேளை காலையே விழுந்திருப்பானா தெரியல. சகைவே இறங்கி நான் வீட்டுக்கு போறேன் வரேன் உடனே இறங்கி போய் காலில் விழுந்தான்னு தெரியல. நம்மளாம் தான் விழுந்திருக்கோம், நானும் தான் விழுந்திருப்பேன்.
இயேசு கூப்பிட்டார்னா அவட பாதத்துல விழுந்து கிடக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது அவர் செய்யறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு இயேசு சகோட முகத்தை பார்த்த உடனே இயேசு சகோட வீட்டுக்கு போயிட்டாரு. இரண்டாவது, சகையுடைய பாவங்கள் மாற்றப்பட்டது. ரட்சிப்புன்னு என்னதுங்க? பாவம் மாறப்பட்டது. இன்னைக்கு ரட்சிப்புன்னு என்னமா நினைக்கிறோம்? ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிப்பின் சேனையெல்லாம் சபைகளுக்கு பேர வைத்து இருக்கிறோம். ஆனா ரட்சிப்பு என்பது மனுஷனுக்கு எல்லாமே போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாமா? ஐயா ரட்சிக்கப்பட்டீங்களா? தம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்களேன். எல்மாஸ்டர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உள்ள உட்கார்ந்து இருக்கீங்களே தெரியாதபடி. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? சரண்யா முகமே காணுமே. சேருக்கு பின்னாடி போயிடுச்சு. எழுதுறதுல பிஸி ஆயிட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டதுனால சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். வெரி குட், நல்ல பதில் தான். கை தட்டுங்களேன். என்னமோ நல்ல பெரிய பதில சொல்லியிருக்காங்க. ஊக்கப்படுத்தணும் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முடிவு வரையும் ரட்சிக்கப்பட்டே இருக்கணும். இந்த ரட்சிப்பு போதாது, இந்த ரட்சிப்பு போதாது. ரட்சிக்கப்பட்டோம், உண்மைதான். ரட்சிக்கப்பட்டு தான் இங்க இருக்கிறோம். இல்லைன்னா இங்க வந்து இருப்போம். இருப்போமா இல்லையான்னு தெரியாது, இல்லைங்களா? ஆமா, நான் உண்மையில சொல்றேன், ரட்சிக்கப்பட நான் இருந்திருக்க மாட்டேன். என்னைக்கும் மறிச்சு போயிருப்போம். இன்னைக்கும் மறிச்சு போயிருப்போம். ஆனா ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு திருச்சபைக்குள்ள, ஒரு நல்ல ஒரு ஆராதனைக்குள்ள நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க அடுத்தது செய்யறாரு. முடிவு பெரிந்து ரட்சிக்கப்படுன்றார். முடிவு பெரிந்தா ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அறிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலியை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களும், ஜெபத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுத்துட்டே என்ன செய்யணும்? கனி கொடுக்கலா இருந்துட்டே இருக்கணும். நல்லா இருக்கணும். கனி எப்படி? ஒரு சாதாரண கனியெல்லாம் இல்ல, அருமையான தேவன் விரும்பி புசிக்கிற கனியா நீங்களும் நான் என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. அனுதினமும் ரட்சிக்கப்படணும். அனுதினமும் ரட்சிக்கப்படணும். அன்னைக்கு அனுதினமும் ரட்சிக்கப்பட்ட சபையில் என்ன செய்தாங்க? சேர்க்கப்பட்டார்கள். இதுதான் 50வது நாளுக்கு பின்னாடி நடந்தது. அதுக்கு பின்னாடிதான் சபைகள் பெருகின, சபைகள் வளர்ந்தது, சபைகள் உண்டானது, சபைகள் கட்டப்பட்டது, நிறைய காரியங்கள் நடந்தது. இங்கே இரண்டாவது, ஆண்டவர் முகத்தை பார்த்த உடனே ரட்சிப்பு வந்தது. தூக்கி எடுத்தார். பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தார். அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து அவளை தூக்கி எடுக்கிறார். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஒரு பாவையான மனுஷன். ஆனா இப்போ அவனுக்கு ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தான். முக பிரசன்னம். தேவன் அவருடைய முகத்தை பார்த்த உடனே வீட்டுக்குள்ள வந்தார். வீட்டுக்குள்ள வந்துட்டு சாப்பிட்டு மாத்திரம் போகல, சகைக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். மூன்றாவதா, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஒரு பெரிய ரகசியம் இருக்குதுங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, இந்த கல்லுகளை கூட உனக்கு பிள்ளைகளா மாத்துவேன். இந்த மணல் உனக்கு பிள்ளைகளா, நட்சத்திரங்கள் உனக்கு பிள்ளைகளா மாத்துவேன் சொல்ற. அன்னைக்கு அவர் சாதாரணமா சொல்றா, நீங்களும் நான் நினைக்கலாம். கொடுத்தது ஒரு பையன் தானே. ஒரு பையனுக்கு 2 பசங்க தானே பிறந்தாங்க. 2 பசங்களுக்கு 12 பசங்க தானே பிறந்தாங்க. எங்க நட்சத்திரங்களுக்கு அளவுக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளைகள்? எப்படாச்சும் கேட்டுருக்கீங்களா? யோசனை பண்ணிருக்கீங்களா? பைபிள் படிச்சுட்டு கேள்வி கேட்டுக்கணும் நம்மளவே. அதுதான் நீங்களும் நானும் எல்லாருமே யார் தான்? ஆபிரகாம். பாருங்க, ஆண்டு சொன்ன வார்த்தை பாருங்க, சும்மா இல்லைங்க, ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர். ஏன் அப்படின்னா, அவர் அன்னைக்கு ஆபிரகாம் ஒன்னும் அதுவும் சொன்னாரு, இதெல்லாம் சந்ததிப்பா, பெற்றெடுத்த மாத்திரம் இல்ல, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சொந்த பந்தம், சபை எல்லாருமே ஒரு சந்ததி தான். பெற்றெடுத்தது ஒருவன் தான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன பெயர்னா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். சகை எங்கேயா இருக்கிறா? ஏதோ ஒரு இடத்துல. எதுக்கு? ஆபிரகாமுக்கும் சகைக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட்டுங்க. ஆபிரகாமோட வயசுக்கும் சகையோட வயசுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட். பல சந்ததி பார்த்துட்டான். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டாகும்.
ஆபிரகாமுக்கு சந்ததி உண்டாகும். அது அங்க நிறைவேற்ற பாருங்க, சாதாரணமா இல்ல. ஆபிரகாமுக்கு குமாரன் யாரு? சகி யாரு குமாரன்? ஆபிரகாமுக்கு குமாரனா மாறிட்டான். அப்ப ஆண்டவர் என்னுடைய குமாரன் சொல்லவே இல்லை. மத்தேயுல முதல் வசனம் என்ன சொல்லுங்க? ஆபிரகாமின் குமாரனும் ஆகிய தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்ன இருக்குங்க? மத்தேயு முதல் 1:1 வாசிங்களேன். ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு எங்க வந்துருச்சுங்க? ஆபிரகாம் எங்க இருந்தா, இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு பாருங்க. ஆனா இந்த சகேயுவுக்கு கிடைச்ச கிருபை, அவரோட முகம் ஆண்டவர் சகையுடைய முகத்தை பார்த்த உடனே தன்னை வீட்டுக்கு கடந்து வருகிறார். வீட்டுக்கு ஒழுங்கின்மையை மாட்டுகிறார், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். உள்ளே வந்ததுமே அவனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. அப்பதான் அவன் சொல்றான், ஆண்டவரே யாரிடத்திலாவது நான் 2 தனையாய் வாங்கினது ஒன்னா 4 தனையா திரும்பி தரேன், 4 தனையா திரும்பி தரேன். இந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே சொன்னாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? சகைக்கு மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கத்தர் கொடுத்தார். ரட்சிப்பை கொடுத்துட்டு சொன்னாரு, இனி இவன் இயேசு கிறிஸ்துடைய மகன் அப்படின்னு சொல்லல, இவன் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லல. எங்க சொல்றாருங்க? ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சந்ததி உன்னுடைய சந்ததி, இந்த சந்ததி உனக்குரிய சந்ததி. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டாலும் யாருடைய சந்ததிங்க? ஆபிரகாமுடைய சந்ததி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான். ஆனா நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி என்பதை கர்த்தர் மறக்கல, அவர் அந்த சந்ததியை மறக்கல. இன்னைக்கும் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் நிறைவேற்றுகிற ஒரே கிருபை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். 1, சகையை பார்த்த உடனே சகையுக்கு கிடைச்ச ஒரு முகப்பிரசனம் என்னன்னா, சகை வீட்டுக்கு இயேசு வந்தார். இயேசு வந்தார். 2வது ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான். 3வது எங்க போகணுமோ அந்த சந்ததிக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திட்டார். எங்க கொண்டு போய் நிறுத்திட்டாரு சொல்லுங்களேன்? ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள கொண்டு போய் சகையை கொண்டு போய் நிறுத்திட்டார். அல்லேலூயா. இது எதனால நடக்குது? நமக்கு ஒரு பாக்கியம். இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, இதுக்குரிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய முகம் நம்மளை பார்த்ததுனாலதான். இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும். சகை ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் சகையுடைய முகத்தை பார்த்து, சகைவே இறங்கி வா, நம்ம வீட்டுல தங்கணும். வீட்டுக்கு போனா தங்குனா, தங்குறது மாத்திரமல்ல, சும்மா இருந்திருப்பாரா? சாப்பிட்டாரு, அவங்களோட தூங்கினார், அவங்களோட பேசினார், சத்தியத்தை சொன்னார். அந்த வீடு எப்படியா மாறிடுச்சு? காஸ்பல் சென்டரா மாறிடுச்சு. சத்தியத்தை சொல்லுகிற இடமா மாறிடுச்சு. ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்தாலே இவ்வளவு காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்த்துட்டாருன்னா அதுக்கு வாஞ்சிக்கிறோம்னா எவ்வளவு பெரிய கிருபை கர்த்தர் தருவார். 2வது குடும்பத்துக்கு ரட்சிப்பு. ஒரு மனுஷிக்கல்ல, ஒரு மனுஷனுக்கல்ல, சகைக்கு மாத்திரம் அல்ல, குடும்பம் முழுமையா. சகோட மனைவி ரட்சிக்கப்பட்டுக்கலாம், சகோட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுக்கலாம், மாமியார் மாமனார் அம்மா அப்பா யாரா இருந்தாலும் சரி, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் நம்ம முகத்தை பார்க்கணுங்க. நிறைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வீட்டுக்கு இல்ல ரட்சிப்பு இல்லை. என்ன பாஸ்டர், வீட்டுக்கு ரட்சிப்பு வேணுமா? ஆமா, நம்ம வீட்டுக்கு என்ன வேணும்? நம்ம வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருந்தா சண்டை வராதுங்க. நம்ம வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருந்தா கெட்ட வார்த்தை வராது. நம்ம வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருந்தா, வீடு ரட்சிக்கப்பட்டிருந்தா சந்தோஷம் இருக்கும். நம்ம வீடு ரட்சிக்கப்பட்டிருந்தா சமாதானம் இருக்கும். நம்ம வீடு ரட்சிக்கப்பட்டிருந்தா ஒருமனை இருக்கும். இன்னைக்கு ஏன் எதிர்த்து பேசுறோம்? ஏன் இன்னைக்கு சண்டை? ஏன் இன்னைக்கு கோபம்? ஏன் இன்னைக்கு பொறாமை? ஏன் இன்னைக்கு வைத்தறிச்சல்? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு பல விதங்களை வீட்டுக்குள்ள கிரியை செய்த வீடு ரட்சிக்கப்படல.
வீடு எந்த வீட்டுல சண்டை இருக்குதோ அந்த வீடு ரட்சிக்கப்படன்னு எடுத்துக்கங்க. வீடு ரட்சிக்கப்படணுங்க. இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரணும். இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரணும். வீடு சமாதானமா இருக்குன்னா உங்க வீடு ரட்சிக்கப்பட்டிருக்குங்க. சகையின் வீடு ரட்சிக்கப்பட்டுச்சு. சகையின் வீடு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. மருமக்கமார் இருந்திருக்கலாம், பேர பிள்ளைகள் இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டாங்க. மூணாவது, ஆபிரகாமின் குமாரன் அந்த லிஸ்ட்ல கொண்டு நிறுத்திட்ட சந்ததிக்குள்ள. அடுத்தது எங்கதான்? அடுத்தது எங்கதாங்க சகைக்கு இடம்? சொல்லுங்களேன். பரலோகத்துல. சொல்ல மாட்டேன்றீங்க. கடைசியில் செத்து போனா நம்ம எங்கதான் போய் இழப்பார போறோங்க? எங்க போய்? ஆபிரகாமுடைய மடியிலங்க. எங்க? பரலோகத்துக்கு அப்புறம் தாங்க. பரலோகத்துக்கு அப்புறம் தான் நியாய தீர்ப்பு நாள் வரும். இயேசு கிறிஸ்து வருவாரு. அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். அது வரைக்கும் எங்கதான்? இப்ப ஆபிரகாம் சந்ததிக்குள்ள வந்தாதான் அடுத்தது எங்க போக முடியும்? ஆபிரகாமுடைய மடிக்கு இளைப்பாறு போக முடியும். ஆபிரகாமுடைய குமாரனா மாறாத எந்த மரணமும் ஆபிரகாமுடைய மடிக்கு என்ன செய்யாது? போகாது. புரிஞ்சுச்சா? இதுதான் சத்தியம். ஆபிரகாமின் குமாரனா மாறினா சகையோ அடுத்தது எங்க ஆண்டு கொண்டு போயிட்டாரு? இளைப்பாறுதலுக்குள்ளே ஆபிரகாமை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில வைத்திருப்பாரு. அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய முகப்பிரசன்னம் சகை மேல பட்ட உடனே வீட்டுக்கு வந்தாரு, வீட்டை ரட்சித்தாரு, ஆபிரகாம் குமாரனா மாத்திட்டாரு. நீங்களும் நானும் ஒரு காலை வேளையிலும் தேவனுடைய முகம் நம்மளை பார்க்கட்டுங்க. என்ன நடக்கும்? நம்ம வீட்டுக்கு கர்த்தர் காலையிலே வருவாரு. நம்ம வீட்டை ரட்சிப்பாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டையெல்லாம் வெளியே போயிடும், கோபம்லாம் வெளியே போயிடும், வைராக்கியம் எல்லாம் வெளியே போயிடும், பிரச்சனையெல்லாம் வெளியே போயிடும். இயேசு வந்துட்டா சமாதானம். இயேசு இருக்கிற வீட்டுல சந்தோஷம். இயேசு இருக்கிற வீட்டுல நிம்மதி. இயேசு இருக்கிற வீட்டுல பாதுகாப்பு. பிரச்சனை இல்ல, வேதனை இல்ல, வியாதி இல்ல, கடன் இல்ல. நம்ம பரலோகத்தை வச்சு பார்க்கிறோம். அங்க போனா நமக்கு என்ன இல்ல? வியாதி இல்ல, கடன் இல்ல. இங்கேயும் இயேசு நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் நம்ம வீட்டை பரலோகமா மாத்த முடியும். வீடு எப்படி மாறும்? சந்தோஷம் இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ளேயே சந்தோஷத்தை, வீட்டுக்குள்ளேயே பரலோகத்தை அனுபவிச்சிடலாம். அதனால்தான் கிறிஸ்துவனுக்கு பாவிகளோடு என்ன இல்லை, நியாயத்தில் பிழை நிக்க வைக்க மாட்டாங்க. இயேசு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா வீடு ரட்சிக்கப்படுமா? வீடு சந்தோஷமா மாறிடுமா? வீடே குட்டி பரலோகமா மாறிடுமா? நம்ம ஏன் போய் பாவிகளோட நிக்க போறோம்? இயேசுடைய முக பிரசன்ன முகம் நம்மளை பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுடைய முகம் நம்மளை பார்த்துருச்சுன்னு சொன்னா, இயேசு நம்மளை பார்த்துட்டாருன்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள வருவாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற அலங்கோலங்கள் எல்லாம் தூக்கிடுவாரு. வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். நம்மளை ஆபிரகாமின் குமாரனை மாத்திடுவாரு. ஆபிரகாமின் குமாரனை மாத்திட்டா நித்தியமான இளைப்பாறுதலுக்குள்ள, ஆசீர்வாதமான இளைப்பாறுதலுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். ஒரே ஒரு காரியம், சகைவை கர்த்தர் பார்த்தார். சகையுடைய முகத்தை கர்த்தருடைய முகம் பார்த்தது. கர்த்தருக்குள்ள இந்த முக பிரசன்னம் சகைக்குள்ள கடந்து போனதால இத்தனை கிருபைகள் உங்களுக்குள்ள எனக்குள்ள. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டாருன்னா சகை கிடைச்ச அதே கிருபை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தருவார். முழங்காலை முடக்குவோமா? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறிட்டானே. கீழ் வசனம் ரொம்ப மெயின் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தான். அருமையான ஜனமே, நீங்கள நான் எதை இழந்து போயிருக்கிறோம்? சகை ஒருவேளை பெரிய பணக்காரன், வசதி படுத்தவன், பெரிய அதிகாரியா இருக்கிறான். அந்த வாக்கில் எதையோன்னு இறந்து போயிட்டாங்க. எதையோன்னு இறந்து நிற்கிறான். அதை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தா. நீங்கள நான் இழந்து போனதை திரும்ப கொடுக்கணும்னா முகம் நம்மளை பார்க்கணும். அந்த அளவுக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வாஞ்சிங்க, உங்க முகம் என்ன பார்க்கட்டும்.
உங்க முகம் என்ன பார்க்கட்டும். உங்க முகம் என்ன பார்க்கட்டும். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதுல இந்த ஆராதனை வேலையில ஆண்டவர் உங்களுடைய பந்தியிலும் பங்கு பெற வைத்தீரே நன்றி. எத்தனையோ பேர் கிடைக்கல, எத்தனையோ பேர் இது உதாசனப்படுத்தினாங்க, எத்தனையோ பேர் இதுல இல்லப்பா. ஆனா எங்களை நினைவு கூர்ந்து எங்களை மறக்காத தெய்வம் இந்த மாதமும் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். இதுல பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கா ஸ்தோத்திரம். இதுல கலந்து கூட ஒவ்வொருக்கா ஸ்தோத்திரம். இதுல பார்த்தா உங்களுடைய பந்தியில பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கா ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதி. சிறு பிள்ளைகளை அன்றொரு ஒரு வேலை இதுல அன்றவரை கலந்து கொள்ள முடியாது இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் அதுக்கு தகுதிப்பட உதவி செய்யும். ஒரு அற்புதம் நடக்கட்டையா. இதோட பிரதிபம் எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. இது மட்டும் இல்லப்பா, இதுக்கு மேலே ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. உங்க முகம் எங்கள் மேலே பிரசன்னமாகி ஆண்டவரை எங்களுக்கு சமாதானத்தை கட்டிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தம் நடக்கட்டும். உங்க வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென்.